ஓகே, இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான். இன்றைக்கி வந்து செகண்ட் டே தான். நம்ம நிறையா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஒரே நாளில் நம்ம நிறையா சிரிப்பாக இருக்குது கைஸ். அவர் ஏதோ ஒரு பாட்டு பாடுறார், ரொம்ப காமெடியாக இருக்காது. இதே நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ நேரம் தான் அது இங்கேயே கிடக்கும். நம்மக்கிட்ட ஹெலிகாப்டர் மேனுவலும் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே இருக்கட்டும் கைஸ். இது ஸ்டங்கன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வச்சு இன்னும் எடுக்க முடியலை. ஐயோ, அந்த ஆள் பாட்டு போட்டு ஆடிட்டுருக்காருங்க. ஷூட்! ஐயோ போச்சு, கிழத்துக்கு போட்டேன் கைஸ் பயத்தில். இன்னைக்கு தேர்ட் டே வேறு. இதுக்கு முன்னாடி நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்போது என்னாச்சுன்னே தெரில. தேர்ட் டே பார்ப்போம் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு. ஓகே கைஸ். ஐயோ, என்ன இப்போவே வர சத்தம் கேட்குது. உள்ளே வந்துடாமல் அவர் வேறு. என்னங்க அவர் ஆகுன்னா இங்கேயே பாட்டு போட்டு நின்று ஆடுறாரு கைஸ். அவர் வந்துடுவாரா? இனிமேல் நமக்கு தேவையில்லை. நம்ம கன்னை வச்சு ஃபஸ்ட்டு அவரை ஷூட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பாட்டு போட்டால் கண்டிப்பாக அவர் வருவார், நம்பிக்கை இருக்குது. நமக்கு இன்னும் டோர் ஹேண்டில் வேணும். டோர் ஹேண்டில் மட்டும் கிடச்சிச்சின்னா கிளம்பிடலாம். ஐயோ இல்லை, பேட்லாக் கீ வேறு வேணும். ஆக்சுவலாக இப்போ நமக்கு போட்டோட கீ கிடச்சிதுன்னா கூட நமக்கு ஓகே தாங்க. டக்குன்னு கிளம்பிடலாம். சரி ரைட்டு, கிளம்புன மாதிரி தான். பார்ப்போம். 4th டே 4, 5 இன்னும் 2 நாள் தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சு விடுங்கப்பா. ஓகே, நம்ம மண்டேலே அடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். டக்குன்னு போய் அந்த கன் எடுத்து கையில் வச்சு வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா நமக்கு அந்த ஆள் எப்போ வருவானே தெரில. ஓகே, தட்டி விட்டாச்சு. இனிமேல் நம்ம இங்கே இருப்போம். அப்போ தான் அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியும். நம்ம இங்கே நிற்போம். இதான் நமக்கு சேஃபான இடம். இதுவும் சேஃபான இடம் இல்லை. சேஃபான இடம் இதுதான் தெரிலையே. எங்கே போய் நிற்கிறது? அவர் வந்தால் கரெக்டாக நமக்கு தெரியணும். இந்த பாட்டை போட்டு விடலாம். கிராண்ட்பா வாங்கப்பா, டக்குன்னு வாப்பா தம்பி. ஆக்சுவலாக இப்போ வர நம்ம பிளான் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த 2 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போய் அங்கே வைக்கணும். இல்லை அது வேண்டாம். பேட்லாக்கி தேடணும். இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த அவரோட வளர்ப்பு பிராணிக்கு போட்டுடலாம். அதுதான் அடுத்த 2 நிமிஷத்துக்கு பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா அது அது வேறு நமக்கு சாப்பாடு ஒழுங்காக வைக்க தெரியாது கைஸ். அது நம்மளே சாப்பிட்றோம் சில நேரம் ஒழுங்காக வைக்கலைன்னா. இப்போ என்ன பண்ணுறது? வராரு. எங்கே வராரு? பின்னாடி நிற்கலாம். திரும்ப பாட்டு போடுவோம்.
ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு ஒரு பாட்டு ஓடுது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர். நல்லா தான் இருக்குது அந்த பாட்டு கேட்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் கேட்கல கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு, ஆனால் இப்போ கேட்க அது நல்லா இருக்கு பாட்டு. எங்கே ஆளே காணும், வரவே மாட்டாரு. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? இங்கே எதுவும் இருக்காரா? இங்கேயும் இல்லையே. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து மேலே போய் வைக்கலான்னு பார்த்தா கூட வச்சுட்டு வரதுக்குள்ளே நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுவும் நம்மளால் பண்ண முடியாது. வந்துட்டார். ஷூட் பண்ணியாச்சு கைஸ். பின்னாடி இருந்து பார்த்து எங்கே அந்த இருக்கு. ஓகே கைஸ், நம்ம இதை இங்கே போட்டுட்டு டக்குன்னு போய் தேடணும். ஐயோ லன்ச் ஐயோ அந்த சாப்பாடு எடுக்க மறந்துட்டோம். போச்சு வேஸ்ட் ஆகிடுச்சு, டைம் வேஸ்ட் ஆகுது. கரெக்டாக அந்த சாப்பாடு தட்டில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பைடர் நம்மளை சாப்பிட்றோம். ஆல்ரெடி 3rd டேயில் வேறு இருக்கோம் நம்ம. ஐயோ நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸே கண்டுபிடிக்கலையா? சரி இது இங்கே இருக்கட்டும், அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுங்க நம்ம. ஐயோ என்னங்க ஒன்றுமே கிடைக்கல. இங்கே என்ன இருக்குது? இங்கே இந்த இது மட்டும்தான் இங்கே இருக்குது, நமக்கு தேவைப்படாது. இங்கே போய் பார்த்தாச்சு. ஓ எலக்ட்ரிக் ஃபியூஸ் இருக்குது. கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது, சாரி எலக்ட்ரிக் வேலை வருது. நமக்கு இப்போதைக்கு இது தேவைப்படாது. இல்லைன்னா ஹெலிகாப்டர் ஸ்கிப் கூட பண்ணிடலாமோ? என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். போட் கீ இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்நேரம் கிளம்பிருக்கணுமே. போட் கீ கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு, அவ்வளோதானா? ஓகே கூல். ஓகே ஃபஸ்ட் டைம் எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ். பார்க்கலாம் எஸ்கேப் ஆகுறோமா இல்லையான்னு. ஓகே கைஸ் நமக்கு வந்துட்டோம். ஸ்டார்ட் இன்ஜின். ஐயோ கேட் ஓப்பன் பண்ணுமா? ஐயோ ஆமாங்க, அதுக்கு வந்து நமக்கு அந்த கீயை ஃபஸ்ட்டு எடுத்து வெளில போடலாம். நம்மளால் உள்ளே போனால் அதை எடுக்க முடியாது போல். என்னங்க அந்த கீ? போட் கீ எடுத்து இங்கே போட்டுக்கலாம். பேட்லாக் கீ வேணுங்க நமக்கு. இதை ஓப்பன் பண்ணால் தாங்க நம்மளால் போக முடியும். பேட்லாக் கீ எங்கே போச்சுன்னு தெரியலையே. இனிமேல் சர்ச் பண்ணுறதுக்கு இடமே இல்லையே. எங்கே எல்லாமே எடுத்தாச்சு. க்ரோபார்லேருந்து எல்லாமே வச்சு தேடி பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம எங்கே போய் தேடுறது? எங்கேயுமே இல்லை. கொண்டுட்டார். ஸோ ஓகே, இவர் கையில் இருந்து தான் போகணுன்னா என்ன பண்ணுறது? ஓகே 5th டே லாஸ்ட் டே. இந்த தடவை நம்ம எஸ்கேப் ஆகலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கேஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. அவன் எக்ஸ்ட்ரீம் விளாடிட்டுருக்கான். அவனுங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவ்வளோதான். நம்மளாம் ஒன்றுமே இல்லை போல். இதுக்கு பேட்லாக்கி, டோர் ஹேண்டில் பேட்லாக்கி இது மட்டும் இருந்ததுன்னா இதில் கிளம்பிடலாம். கொண்டுட்டார். ஓகே கைஸ் அவ்வளோதான். நம்மளால் எஸ்கேப் ஆக முடியல இந்த வீடியோலையும். கேம் ஓவர், முடிய போகுது நம்மளோட கதை. எப்போ தான் நம்ம எஸ்கேப் ஆகும்? ஓகே புதுசாக கொலை பண்ணுறாங்க நம்மளை இதுக்குள்ளே வச்சு. 2 பேர் எப்படி இருக்காங்க பாருங்கள்.
எல்லார் வீட்டு மாதிரி தான். கிராணி சொல்கிறதே கிராண்ட்பா கேட்குறாரு கைஸ்.